இங்க நம்ம ஹீரோ கோயில்ல சாமி கும்பிட்டு வெளியில வரும்போது பிச்சைக்காரவங்க எல்லாம் பிச்சை கேட்கறாங்க. உடனே அவனோட பெருசுல இருந்து அம்மாவோட போட்டோ எடுத்து பாக்கெட்ல வச்சுட்டு அவ்வளவு பணத்தையும் பிச்சைக்காரங்களுக்கு கொடுத்துட்டு அங்க இருந்து வரான். அதுக்கப்புறம் ஒரு கார் பக்கத்துல போய் அந்த டயர்ல இருக்க கறி எல்லாம் அள்ளி அவனோட முகத்துல பூசிட்டு பிச்சை எடுக்கிறதுக்காக போறான். அப்ப அங்க இருந்தவனுங்க கை கால்லாம் நல்லா தண்டா இருக்கு, எதுக்காக பிச்சை எடுக்கிறேன்னு சொல்லி ஒரு கட்டையை விட்டு ஹீரோ அடிச்சு துரத்தி அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் யாருமே பிச்சை கொடுக்காதனால பசியில உட்காந்துருக்கான். அப்ப இலவச சாப்பாடு கொடுக்குறாங்க. உடனே அந்த சாப்பாடை வாங்கி சாப்பிட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அடுத்த நாளாவது அந்த கோயில் அடிவாரத்துல பிச்சை எடுத்துக்கு இருக்கவங்க பக்கத்துல போய் நானும் பிச்சை எடுக்க தான் வந்திருக்கேன்னு சொல்லி பக்கத்துல உட்காரும்போது அந்த வயசானவர் சொல்றாரு, பிச்சை எடுக்கிறதுக்கெல்லாம் ஒரு களை வேணும்பான்னு சொல்லிட்டு முகத்துல கறி அள்ளி பூசுறாரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோக்கு 5 ரூபா பிச்சையே கிடைக்குது. அந்த பணத்தை பாத்தீங்கன்னா 12 மணி ஆக கடையில அந்த பணத்தை எல்லாத்தையும் கொண்டு போய் உண்டியல்ல போடுறான். அதுக்கப்புறம் அடுத்த நாளாவது இவன் நடந்து வரும்போது இவனோட அம்மா போட்டு அந்த வெள்ளி அருணா கயிறை அங்க இருக்க திருடனுங்க பாத்துடுறாங்க. உடனே ஹீரோவோட தலையில ஒரு துணியை கட்டி அவனை அடின்னு அடிச்சுட்டு அந்த அருணா கயிறை பறிச்சுட்டு அங்க இருந்து ஓடிடுறாங்க. இதனால நம்ம ஹீரோவும் அதை என்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே தேட ஆரம்பிக்கிறான். எப்படியா அடுத்த நாளாவது வழக்கம் போல பிச்சை எடுத்துட்டு அந்த பணத்தை 12 மணிக்கு முன்னாடி உண்டியல்ல கொண்டு போய் போடுறான். அப்ப அந்த இடத்துல அந்த திருடனுங்க வந்து இன்னும் என்னடா வச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோவை பிடிச்சி செக் பண்ணும்போது அவனோட அம்மாவோட போட்டோ இருக்கு. உடனே அந்த போட்டோவை பார்த்து இதுன்னா உன்னோட ஆளான்னு சொல்லி தப்பா பேசும்போது உடனே நம்ம ஹீரோ கோவப்பட்டு அவனுங்களை போட்டு அடின்னு அடிச்சுட்டு என்னோட அம்மாவோட போட்டோன்னு சொல்லிட்டு கீழே விழுந்து அவங்க அம்மாவோட போட்டோ எடுத்து தண்ணியில கழுவி எடுத்து வச்சுக்கிறான். இப்படியே அடுத்த நாளாவது இவன் அவங்க அம்மாவோட உயிரை காப்பாத்துறதுக்காக தான் பரிகாரம் பண்றான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா சித்தப்பாக்காரன் இவனை கத்தி எடுத்து குத்த வரான். அந்த கத்தி பாத்தீங்கன்னா பக்கத்துல இருந்த ஒரு பொண்ணோட கழுத்துல பட்டுருது. உடனே நம்ம ஹீரோ அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறான். அப்ப டாக்டர் எல்லாம் சொல்றாங்க முத பணத்தை கட்டுங்க, அப்பதான் சிகிச்சை பார்க்க முடியும்னு. இதனால ஹீரோ பணத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு அவன் யாருங்கிற விஷயத்த சொல்லி அவன் ஃப்ரெண்டு கிட்ட ஹெல்ப் கேட்கலாம்னு சொல்லி பார்க்கும்போது அந்த இடத்துல இவன் கூட இருந்த பிச்சைக்காரவங்க எல்லாம் நாங்க சேர்த்து வச்சு இந்த பணத்தை எல்லாம் கட்டி அந்த பொண்ணை காப்பாத்தினப்பான்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க போலீஸ்காரவங்க வந்து நீ தான் அந்த பொறுக்கி பசங்களை அடிச்சியான்னு சொல்லிட்டு ஹீரோவை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகும்போது ஹீரோ போலீஸோட கையை பிடிச்சி நான் என்னையா தப்பு பண்ணேன்னு சொல்லும்போது உடனே இந்த போலீஸ்காரன் பிச்சைக்காரன் நாயினி என்ன தொட்டு பேசுறேன்னு சொல்லி ஹீரோவை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ சொல்றான் என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போங்க, அதுக்கு முன்னாடி 12 மணி கடையில இந்த பணத்தை உண்டியல்ல போடணும்னு சொல்லும்போது அவங்களும் கோயில் முன்னாடி கொண்டு போய் விடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ 12 மணி கடையில அந்த பணத்தை எல்லாத்தையுமே உண்டியல்ல போட்டுறான். அதுக்கப்புறம் ஹீரோவை பிடிச்சிட்டு போகும்போது அந்த இடத்துல ஹீரோட ஃப்ரெண்டு இவன் கால் பண்ண அந்த நம்பரை வச்சு கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு வந்து அவன் யாருன்னு தெரியுமா, அவன் எவ்வளவு பெரிய பணக்காரன் தெரியுமான்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் அவனோட அம்மாவை பாக்குறதுக்காக போறான். அவங்க அம்மாவை பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பண்ண பரிகாரத்தினால உயிர் படைச்சிடுறாங்க.